தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய 30 பாடல்களின் தொகுப்பு. மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதி அடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது. இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும், இந்த நாடு செழிக்கவும், மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும், மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம். 30 பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன. இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள். நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி இறையன்பை பெறுவோம். மாயனை மண்ணு என்று தொடங்கும் 5வது பாசுரம் கண்ணனின் அவதார சிறப்பனை சொல்கிறாள் ஆண்டாள். அவனை மன தூய்மை, உடல் தூய்மை ஆகிய இரண்டுடனும் அவனை மனத்தில் இருத்தி கண்ணன் புகழை பாடினாலே போதும், செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயில் இட்ட தூசு போல காணாமல் போய்விடும். நமக்கெல்லாம் உபதேசிக்கும் அழகிய பாசுரம் இது. இசை இணையத்தோடு பாட வருகிறார் திருமதி பானுரேகா. மாயனை மன்னோவாட மதுரை மைந்தனை, மாயனை மன்னோவாட மதுரை மைந்தனை, தூய பெரு நீர் யமுனை துறைவனை, மாயனை மன்னோவாட மதுரை மைந்தனை, தூய பெரு நீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயிந்து சாகும் செப்பேலூரெம்பாவாய், தீயிந்து சாகும் செப்பேலூர்